எஸ்எஸ்சிஜிடி, சிபிஓ, ஆர்பிஎஃப் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எது பெஸ்ட்டு, எது சம்பளம் அதிகம், சம்பளம் எந்த அளவுக்கு பேக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டிபார்ட்மெண்ட் அண்டரில் உள்ளது தனி டிபார்ட்மெண்ட்டு. அதாவது சிஏபிஎஃப்பில் வராமல் தனி டிபார்ட்மெண்ட்டு. 2027, 2026, 7 அந்த இயரில் வந்து எஸ்எஸ்சி போர்டு டேக் ஓவர் பண்ணுறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது. அதனால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து சிஏபிஎஃப்குள்ளே வருமாங்கிறத கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா இது போலீஸ் ஃபோர்ஸ்னால இது கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இதுக்கு வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா சம்பளம் வந்து செவன்த் பே கமிஷன். அதாவது 2026 வரைக்கும் யார் ரெக்ரூட்மெண்ட்டில் சேர்ந்தாலும் சரி 21,700 பேசிக் பே வரும் ரயில்வே போலீஸ்க்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்படின்னா அவங்க டிஏ வந்து ஒரு 50% வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. 50% 2026 உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 8,000 இல்லை 6,000 அந்த ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து என்ன பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ரயில்வே போலீஸுக்கான வெல்ஃபேர்னு டிஏ, ஹச்ஆர்ஐ, ரேஷன் மணி இந்த மாதிரி அடிஷ்னல் அமௌண்ட் கொடுப்பாங்க. அதுபோக உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்டில் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜான கோட்டாக்கள் கிடைக்கும். அந்த குறிப்பிட்ட பர்சன்டேஜான கோட்டாக்கள் வந்து அவங்க ட்ரெயின் டிக்கெட் முன்பதிவு பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வெல்ஃபேர் கொடுப்பாங்க. இது ஆர்பிஎஃபோட ஒரு சேலரி பேக்கேஜ் வரும். கிட்டத்தட்ட 21,700 டிஏ, ஹச்ஆர்ஐ, ட்ராவலிங் அலவன்ஸ்லாம் தனித்தனி, அதெல்லாம் அவங்களோட மூவ்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. இது இவ்வளோதான் மேக்ஸிமம் அவங்களுக்கு வரும். எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா சிஏபிஎஃப்பில் எஸ்எஸ்சிஜிடி கான்ஸ்டபிளுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் 2026 வரைக்கும் சேம் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன பேக்கேஜோ பேசிக் பேயோ 21,700 பேசிக் பே. அதுபோக டிஏ 50% ஒன்று 6,000லேருந்து 8,000 வரும். அப்புறம் வந்து ஹச்ஆர்ஐ அப்படிங்கிறது வந்து நீங்கள் இருக்கிற சிட்டியை பொறுத்து இருக்குது. நீங்கள் சிட்டி அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னையில் 8,000 வரும் ஹச்ஆர்ஐ. கோயம்புத்தூர் இருக்கீங்க, மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா 6,000 வரும். லாஸ்ட் கிளாஸ் சிட்டி வில்லேஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 2,800, 2,600 அந்த மாதிரி வரும். ஹச்ஆர்ஐலேருந்து உங்களோட பேசிக் இப்போ இன்க்ரீஸ் ஆக ஹச்ஆர்ஐ இன்க்ரீஸ் ஆகும், டிஏவும் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாத்துக்குமே முதல்ல டிபிடி ஃபஸ்ட் கிளாஸ் சிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா அதோட லொக்கேஷனோட டிபிடி வரும். டிபிடி வந்து ஒவ்வொரு லொக்கேஷன் ஒரு மாதிரி, ஒவ்வொரு லொக்கேஷன் ஃபஸ்ட் கிளாஸ் சிட்டி அப்படின்னா மும்பை, சென்னை, பெங்களூர் அப்படின்னா உங்களுக்கு வந்து டிபிடி வந்து 5,000 வரும். மற்ற கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 2,600, 800 அந்த மாதிரி வரும். அதுபோக ட்ராவலிங் அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா, அப்புறம் இயர்லி அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா, ஸ்கூல் ஃபீஸ், மெடிக்கல் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி தனியான ஃபெசிலிட்டி அதிகமாக இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி சிபிஓ ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் எங்கே போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு. போஸ்டிங் வந்து ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணும் சர்வீஸ் பண்ணலாம். டெல்லி போலீஸோட சேர்த்து டெல்லி போலீஸ்லேயே கிடைக்கும். அதுபோக எஸ்எஸ்சிஜிடிக்கு ரிஸ்க் அலவன்ஸ் வந்து ஒவ்வொரு லொக்கேஷன் மேக்ஸிமம் ரிஸ்க் அலவன்ஸ் வந்து 21,500 மேக்ஸிமம் ரிஸ்க் அலவன்ஸு. அதுபோக செகண்ட் 12,000 ரிஸ்க் அலவன்ஸு, அப்புறம் 6,000 ரிஸ்க் அலவன்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் ஒவ்வொரு ரிஸ்க் அலவன்ஸ் மாறும் எஸ்எஸ்சிஜிடிக்கு. அடுத்த என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிபிஓ பொறுத்தளவில் சப் இன்ஸ்பெக்டர். சிஏபிஎஃப்ல ஆல் இண்டியா சர்வீஸ் சப் இன்ஸ்பெக்டர். அவங்களோட பேசிக்கு பே 35,400 பேசிக் பே அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வரும் ட்ரைனிங்கில். டிஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,400. இதில் உங்களுக்கு மினிமம் 55,000 பேசிக்காகவே சம்பளம் உங்களுக்கு வந்துடும். அதுபோக ரிஸ்க் அலவன்ஸ் அது தனியாக, ஹச்ஆர்ஐ டிபிடி அப்படின்னு பல வெல்ஃபேர் கிடைக்கும். இந்த மாதிரி சிஏபிஎஃப்பில் எஸ்ஐ ஆறு அப்படின்னா பயங்கரமான சம்பளம். மினிமம் 80,000 மினிமம் பேசிக் ட்ரைனிங் முடித்த உடனே 80,000 சம்பளம் வாங்கலாம். இந்த 80,000 சம்பளத்துலேருந்து உங்களுக்கு வருஷமாக இயர்லி ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே இயர்லி ஒன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஹச்ஆர்ஐ, டிபிடி, டிஏ இந்த மாதிரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் இந்த டைம் 2026, 2027 கண்டிப்பாக வந்து நீங்கள் எஸ்எஸ்சி இப்போது டிகிரி முடிச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பெஸ்ட்டான வேல்யூ. ஆல் இண்டியா ஃபுல் சர்வீஸ் எங்கேனாலும் பண்ணிக்கலாம். சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, சிஎஸ்எஃப் இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகமான சம்பளம் யாருக்கு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர். எஸ்எஸ்சி சிபிஓ செக்ஷனில் செலக்ட் பண்ணுற சப் இன்ஸ்பெக்டருக்கு தான் அதிகமான சம்பளம், அதிகமான ஒரு ரெஸ்ட்டும் கூட சொல்லலாம். ரொம்ப டியூட்டி அதிகமாக இருக்காது, ரெஸ்ட்டும் கூட சொல்லலாம். அடுத்த ஒரு சூப்பராக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.